Happy birthday to you. Happy birthday Tristiyaka. Hey. Hey. Happy birthday. தெரியும் சும்மா அப்படி செக் பண்ணி பார்ப்பேன். ஹாப்பி பர்த்டே. அது அப்படியே இல்லை, ஃபோட்டோ என்ன எடுப்போம். சுண்டுக்குழி பிள்ளைகளோட குடும்பத்தால் தான் எங்களுக்கு அழிவுன்னு சொல்லி காரணம் என்னன்னு சொன்னாலாம் வந்து இந்தானே சரியா சரி சரி ஒரு ஜெபம் கொண்டு எடுத்து வாக்கினி. அன்பான பரமபிதாவே, இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் நீ இனிமையாக்கி இந்த நாளை He is going to become a cameraman for now. Are you okay? Ganesan? ஒரு ஆட்டம் அடிக்கிறேன் பாரு. நோமடா சின்ன ஸ்டெப் பண்ணு. ஓய் இது வந்து எங்களோட சிண்டுக்குழி பிள்ளையாக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்ட். இது எங்கே நாடக காணியில் மெயினாக இது யார் இந்த கேக்கை வந்துட்டு உங்களுக்கு பட்ட சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப்லேயும் வந்துட்டு டைம் மாறுதான் மேடம். டைம் மாறுதான் கடிஞ்சிக்கலாம் கிடக்கு ஆக்களுக்கு. டைம் மாறுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதேமாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு மழையான ஒரு கிளைமேட்டாக வந்துட்டு இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து எங்களோட அந்த சின்னக்குழி பிள்ளைகள்கிட்ட ரெண்டாவது பிள்ளை அதாவது திருஷ்டியோட பர்த்டே. அப்போ அதுக்கு வந்துட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போய் உடுப்பெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. போன முறை தரங்கனியோட பர்த்டே வந்து கவிதாசாக்கள் செஞ்சுருப்பாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்க சொன்னால் திருஷ்டியோட பர்த்டே. அதை வந்து நம்ம இப்போ போயிட்டு ஒரு கேக் ஒன்று கட் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் மட்டக்களப்புக்கு வந்துட்டு போக போகிறோம். அப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து தொடர்ச்சியாக வந்து கண்டினியூ பண்ணுவோம்னு பார்க்குறோம். லைக் எப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நாங்கள் விளக்கிட்டு அப்படியே ஒரு கேக் ஒன்று வாங்கிக்கொண்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே போய் கேக்கை கட் பண்ணி போட்டு அப்படியே வெட்டிக்குலோக போகிறோம். ஸோ வெட்டிக்குலோக ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வீட்டை வந்து நிற்கிற அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெட்டிக்குலோவில் வந்து 2-3 கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னுவேன். அது மட்டும் இல்லாமல் கட்டையம்மாட்டையம் இருக்கா போகணும்னு சொன்னுவேன். அதேமாதிரி நாங்களுமே வந்து கட்டையம்மாட்டம் இருக்கா போகணும். காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களோட தம்பி இறந்த பிரைனும் வந்துட்டு போகலை. ஸோ அதாலவுக்கா அங்கேயும் வந்துட்டு போய் வந்துட்டு வரணும். ஸோ வந்துட்டு இந்த ஒரு வீடியோவோட அதையும் வந்துட்டு நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அட் பண்ணுறோம். வந்துட்டு மறக்காமல் பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த திருஷ்டியோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீடு வந்துட்டு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து நான் நிறைய வீடியோக்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகள் மாதிரியே வந்துட்டு அந்த பிள்ளைகளையும் வந்துட்டு பார்க்குறார். அப்போ அண்ணாட பிள்ளைகளுக்கும் இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு பர்த்டே வந்துட்டு முடிஞ்சது. அப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த பிள்ளைகள்கிட்ட பர்த்டேக்கும் வந்துட்டு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் என்றாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு அண்ணாவுமே வந்து ஒரு கொஞ்சம் காசு வந்துட்டு அனுப்பியிருந்தார். அதை இருக்கா கொண்டு போயிட்டு ஒரு கிஃப்டாக வந்துட்டு கொடுத்துருங்க கிருஷ்ணா ஒரு கேக் ஒன்று கட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்துட்டு கேக் ஒன்று வாங்கி போட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பேலன்ஸ் காசை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்துட்டு கொடுத்து விடப்புறோம். அப்போ இது வந்து முழுக்க வந்து அண்ணாட ஏற்பாடு தான். இப்போ என்ன சொல்கிறோம் வந்து விரும்பி வந்து ஒரு மனுஷர் வந்துட்டு கொடுக்க சொல்லக்குள்ள அதை நாங்கள் வந்துட்டு தடை செய்யக்கூடாது. என்ன இப்போ பிறந்தநாள்ன்றது வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு கதை வரும் வந்து என்ன அப்படி தானே. அப்போ வந்து ஒரு கதை வரும். அப்போ அந்த அடிப்படையில் வந்துட்டு நேற்றைய தினம் போட்ட வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு சிரிக்கிறதா இல்லாட்டி கவலைப்படுறதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் இந்த குடும்பத்தால் தான் உனக்கு அழிவுன்னு பார்த்தீங்க நீ. அதாவது வந்து அந்த சுண்டுக்குழி பிள்ளைகள்ட்ட குடும்பத்தால் தான் எங்களுக்கு அழிவுன்னு சொல்லி காரணம் என்னென்னு சொன்னாலாம் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரே அந்த வீடுகள் கட்டுற சம்மந்தமாக வந்துட்டு கூட உதவிகள் செய்கிறது அப்படி இப்படி உடுப்படுத்தி கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு வந்து செய்கிறதால மேபி அப்படி அழினாங்களும் தெரியாது.
அதுக்கு வந்துட்டு நல்ல பதில் கமெண்ட்டும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க வந்துட்டு அது அழிஞ்சா பரவாயில்லை உங்களோட ஆசீர்வாதத்தில் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு ரிப்ளை கமெண்ட் வந்துட்டு எழுதியிருப்பாங்க ஆட்டா ஆடுறா ஓகே அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து போக போகிறோம் தயவு செய்து வந்துட்டு அப்படி இல்லாமல் வந்துட்டு எழுதாதீங்க காரணம் என்னென்னு சொன்னால் இந்த பூமியில் மனுஷர் வாழ ஒரு கொஞ்ச காலம் வந்து இன்றைக்கு பார்க்குறீங்க வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிறவங்கள வந்துட்டு நாளைய காணல் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு போய்கொண்டிருக்குது ஸோ அதால் வந்துட்டு இருக்கும் வரைக்கும் மற்றவங்களையும் வந்துட்டு சந்தோஷப்படுத்தி வாழணும் அதுதான் வந்துட்டு வாழ்க்கை அதுவும் வந்துட்டு இது நாங்கள் செஞ்சு கொடுக்குற வீடு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு நாங்கள் எப்போயோ செய்ய வளர்க்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்போ வந்து அது இப்போ நம்மளோட அந்த ஜெயில் பிரச்சனை அப்புறம் வந்துட்டு யூரோப்பு போனோம் அப்படி இப்படி சுச்சுவேஷனால் வந்துட்டு லேட் ஆனதுனால இப்போ நாங்கள் வந்துட்டு ஃபினிஷ் பண்ண அதுவும் வந்துட்டு நிறையவே வந்துட்டு போராடி கொண்டிருக்கிறோம் காரணம் என்னென்னா அவங்களுமே வந்து கொஞ்சம் பெருசாக வீடை வந்துட்டு போட்டுட்டாங்க இனி வந்து அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்காண்டி நம்ம அதை குறை சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளைகள் வாழ்கிறக்கு ஏற்ற மாதிரி அதை வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும் அதுலேயும் வந்துட்டு ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள்ன்றபடியாக கொஞ்சம் பெருசாக போட்டதுமே நன்மை தான் என்ன ரெண்டு பேரும் வந்துட்டு ஃப்யூச்சரில் அடிவிடாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டில் வந்துட்டு இவன் கல்யாணம் கட்டின காலங்களில் கூட வந்துட்டு இருந்து கொள்ளலாம் ஸோ வந்துட்டு உண்மையிலேயே என்ன சொல்கிறது எங்களோட வீட்டு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து தொங்கி போய் இருக்குது நானும் வந்துட்டு அக்களை காய்ச்சி வேலைகளுக்கு விட்டு கொண்டிருக்கேன் இருந்தாலும் வந்துட்டு ஒரு பக்கம் மழையும் குழப்புது சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்களும் நிற்கிறது இல்லைன்றதாலையும் வந்துட்டு வேலையும் கொஞ்சம் அப்படி இப்படி போகுது என்ன செய்யறது எங்களுக்கு எல்லோரும் வேணுமென்றாலே எல்லாரையும் வந்துட்டு அண்டி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ உதாரணமாக வந்து இப்போ இந்த அம்மா வந்துட்டு நாங்கள் பட்டிக்குள்ளே கூட்டிக் கொண்டு போயிட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு பயணம் அப்போ அவங்களோட பயணத்துக்கான வந்துட்டு நாளும் வந்து கட்டிட்டு இப்போ நேற்று நம்ம வந்து ஒரு அம்மா அடித்தா வந்துட்டு லண்டனில் இருந்து அப்படி கிருஷ்ணா நான் வந்தேன் என்ன சொல்கிறது உங்களை பார்க்கணும் அதே நேரம் எனக்கு ஒரு உதவி என்று கேட்டிருந்தாங்க என்னென்று கேட்க வந்து என்ன ஒரு ஏர்போர்ட்டில் கொண்டு விடுவீங்களோ அப்படின்னு கேட்கையும் வந்து என்ன சொல்கிறேன் வந்து அன்பொன்று தான் வந்து என்னை கடைசியில் வந்துட்டு மிஞ்சுது ஏன்னா அப்போ நான் வந்து சொன்னேன் சந்தோஷமாக பிரச்சனை இல்லை அப்போ நாங்களும் வெளுக்கிட்ட தான் இருந்தாங்க உங்களுக்காண்டி நாங்கள் ஒரு நாள் முதல் வந்துட்டு வெளுக்கிட வேண்டி வரும் சரி அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்குமான ஒரு சந்தோஷத்தை வந்துட்டு கொடுத்துருந்தேன் இப்போ காலையில் அடிச்சுவாங்க எனக்கு அடிச்சிருந்தேன் அம்மா என்னென்னு சொன்னால் அடிச்சு கேட்டேன் அண்ணாவுக்கு அடித்தேன் ஆன்சர் இல்லை ஆனால் அதான் உங்களுக்கு அடிச்சுன்னா நான் ஆசைப்பட்டதை நீங்கள் செய்வீங்களோன்னு கேட்டிருந்தேன் நான் போவோம்மா பிரச்சனை இல்லை கட்டாயம் போவோம்னு சொல்லி அப்படி என்ன சரி அப்போது நான் வந்து ஆர்வமாக இருக்கிறேன் கூட்டி கொண்டு வாடியாக வந்து வழி அனுப்பணும் அவன் வந்து ஆசைப்படுறான் என்னென்னு சொன்னான்னா அந்த ஒரு ட்ராவலிங் டைமில் வந்து நம்மளோட கொஞ்சம் கதைச்சி கொண்டு ஏன்னா அவங்க வந்துட்டு பார்க்கணுமென்று விரும்பினால இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஓகே அப்படின்னா அந்த ட்ராவலிங் டைமில் கொஞ்சம் ஹாப்பியாக போகலாம் தான் அதை விட நான் சொல்லியிருந்தேன் வந்து அவங்க தனியாக தான் வந்தவங்களா நான் சொன்னேன் உங்களை சென்டப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி யாரும் தேவையில்லையம்மா என்ன சொன்னால் இப்போ நாங்களே வந்து உங்களோட பிள்ளைகளுக்கும் அதிகமாக வந்துட்டு உங்களை பார்த்து அதுவும் வந்துட்டு ஏர்போர்ட்டில் நீங்கள் போர்டிங் பாஸ் எடுத்து வெயிட் எல்லாம் பார்த்து ஓகே ஆகி உள்ளே போகும் வரைக்கும் நாங்கள் நின்று வழி அனுப்பிட்டு வருவோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுமே நிறைய சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டைம் வந்து 1 மணி ஆகிட்டு நினைக்கிறேன் அப்படிதான் 2 மணி ஆகிட்டேன் என்னடா பட்டாக்கா நேரம் போய்ட்டு கொண்டம்போ என்ன ஜோக் தெரியுமோ இப்போ நீ மணிக்கூட அடிக்க நாங்கள் அடிக்க நக்கு நீ அடிக்கான் சரி அப்போ ஆனால் எங்கள்ட 3-8 மணிக்கூடும் வேலை செய்யும் ஆனால் வேலை செய்ய பண்ணுறது இல்லை நாங்கள் அது வந்து ஒரு ரகசியம் சரி தானே சும்மா கட்டுறது அப்போ அண்டைய கோட்ஸுக்குள்ளே வந்துட்டு இருக்கக்குள்ளே கோட்ஸுக்குள்ளே ஃபோன் பாவிக்கலாம் தானே அப்போ இருக்கிறோம் எனக்குன்னு சொன்னால் ஒரு பக்கத்தால் நேரிவில் இது அப்போ நேரிவில் என்னோட்டு இப்படி கையை போட்டோன்ருக்க அவன் நேரு ஜெயில் கார்டு வந்து இப்படியே நான் கையிடண்டான் நான் இப்படி பார்த்துட்டு என்ன நீ பார்த்து என்ன பார்க்காமட்டு என்ன ரெண்டு பேசாமல் முன்னுக்கு இருந்து இப்படியே இருந்தான் இப்படி இருந்தால் யோசிச்சுப்பேன் அவ்வளோ நேரம் இருக்கணும்னு சொல்லியா அப்போ உண்மையிலே வந்து நான் யோசிச்சேன்னு ஒரு 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 உண்மையிலே வந்து ஒரு ஒரு பிள்ளை செஞ்சுட்டு வந்துருந்தா பரவாயில்லடா அப்போ நான் ஒரு உதவி செய்ய போய் வந்து பேரணும் இப்போ எனக்கு வந்த கஷ்டங்களே அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ என்ன செஞ்சேன்னா நேரம் என்னடா போகுது இல்லைன்னு ஜான்சன் நான் பக்கத்தை அப்போ ஜான்சன் என்ன நேரம்ட்டு ஜான்சன் மணிக்கூட வேலை செய்யலாம் எல்லாருக்கும் அதே பிரச்சனைடா மணிக்கூர் சும்மா கட்டுற விளங்குது அப்போ சில பேர் வந்து யூரோப்பில் உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் மணிக்கூர்லாம் வந்துட்டு நேரம் பார்ப்பாங்க ஸோ அப்படியானவங்களும் இருக்காங்க ஆனால் எங்களோட மணிக்கூடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர விலையான மணிக்கூடு ஆனால் ஒன்றுமே வந்துட்டு வேலை செய்யாது அப்படின்றதான் இங்கே உள்ள ரகசியமே வந்து நாங்கள் இப்போ வெளுக்கிட போகிறோம் ஸோ வெளுக்கிறதுக்கு முன்னே வந்து ஒரு சின்ன ஒரு டஸ்டான ஒரு வேலை ஒன்று கட்டாயம் செஞ்சுட்டு நீ செஞ்சுட்டியே அந்த சீமெந்த இருக்கா அதை செஞ்சுட்டு போவோம் இல்லைன்னு சொன்னால் கட்டி வத்திருமென்னு சொல்லி அம்மா சொன்னோம் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு 10 பேக் கடைசியாக எடுத்தது இப்போ ஒரு 3 பேக்கோ 4 பேக் எடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு 7 பேக் வந்துட்டு எடுக்காவடியா கொஞ்சம் கட்டி வத்திட்டேன்னு சொல்லி அம்மா சொன்னால் குலுக்கி போட்டு போங்கண்டு அப்போ நான் அப்பா நீங்கள் குலுக்கி விட்டுருக்கலாம் தான் அப்பா சொன்னால் தானே அதை குளிக்கினா திருப்பி நீங்களே கொண்டு கொழும்புல வச்சு குளிக்கணுமெண்டு அப்போ அந்த மாதிரிக்கு அது ஒருக்கா நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்க போகுதுன்றது நம்ம வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு சீம் இந்த குழுக்கும் விடாப்பா. அக்கு இல்லை எப்படி செய்வோம் அச்சின கேமரா அப்படிக்க சொல்லி போட்டு இல்லை அஜி இந்த குழுக்கும் அஜிஞ்சா அரு அஜிஞ்சா அரு he is going to become a cameraman for now. Are you okay? Ganesan? Okay. Oh. Right. மண்டாவா நான் யாரு அந்த 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 வேலை நான் கொண்டாங்களா வைங்களான்னு என்னடா இப்போ கட்டி வச்சுட்டோம் அத்தே இப்படி தூக்கி போடுஞ்சால பிரட்டி போடு. ஓ இது கடைக்குள்ளுக்கப்பா. இது எங்கால போடுற ஐயோ எனக்கு கூசுப்பா கூசு அவ்வளோதான் விளையாட்டு. இப்படி தூக்கி இப்படி கவனம்டா கிழிஞ்சு விடுங்களா பரவா. மிகல்ல கண்டு அதுக்கு மேலே கூட அது பாரு எப்படி இதை தூக்கி அப்படியே பிராட்டி இதிலே போடுவோம். சரியே கணேசன் இந்த கண்ணாடி பிடிக்கவா தனி தூக்கி போகிற ஒன்றும் இல்லை உடுப்பதா அப்போ பிடிக்குது இப்படி அப்படியே போட்டு ஒரு முடலை அடக்கணா அடக்குது இல்லை அப்படியே பின்னாடி இதில் போடும். இப்போ அவன் புட்டி பேக் எடுக்கணும் ஒரு கரைச்சில் இதுக்கு போடுது குழுக்க சரி அடுத்த நாள் தான்டா அது கட்டியா அங்கே கிடந்தா கொஞ்சம் இதாரி அங்கே மேலே இருக்க அடுத்து போடுவோம். எப்படி இருக்கு நல்லா வச்சிடும். அப்படி இருக்கு இல்லை ஆத்தே சி ரைட் தண்ணி நீ வேறு வாய்ப்பு இல்லை நான் மேலுக்கு அந்த தலையை அடித்த வழியா. ஓகே அப்போ விழுக்கிடுவோம் கணேசனே போமே. இது என்னப்பா கடை நெருக்கத்தால போகும் முன்னாடியும் பாகுதா கடைக்கு வந்தானே என்னண்டு கடைக்கு வந்தானே அதான் சரி அஜின் லெட்ஸ் கோ அஜின் பாட்டு வழியா கொடு 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 பொம்பளை தான் இருக்கும். அஜினை கொண்டு போவேன் பர்த்டேக்கு கேக் கடைக்கார தான் திறந்துருப்பான் அன்றைக்கு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே வடமானம் ஃபுல்லாக வந்து பவர் கட். அப்பேண்டா யாழ்ப்பாணத்தில் ஏட் பண்ணுவோம் இங்கே வத்தானே காட்டிதா கரைச்ச தெரியுமா? ஓ கவர்மெண்ட்டாக முன்னூறு போயிட்டு சாயிட்டாட் ஹெல்மெட்டு தலை உச்சியில் விட்டு கிடக்கலாப்பா. ஹெல்மெட்டு கவுட்டு காது வழி கிடக்கு. இவ்வளோத்த நிற்கிது ஹெல்மெட்டு இப்படி இங்கே இந்த நாடாங்குள்ள வருது. எது கேக் கடை அதுதான் இருக்கா சொல்லு ஏன் சொல்லுவான் கிடக்குறோம் பண்ணிட்டு வரான்.
எனக்கு என்ன கேக் வேணும்? ஆப்பிள் கேக் வேணும், ஆரஞ்சு கேக் வேணும். போசா கேக் உண்டு. என்ன விலை இது? இதா தாங்க பேர் அடிச்சு தரீங்க. என்ன பேர் நடிக்கும்? எந்த பேர் அடிக்க தான் எனக்கு மாசம். அது அதில் என்ன வடி அடிக்கலாம், அதில் ஹோல் எல்லாம் சேம் ப்ரைஸ் தானே? சேம் பிரைஸ். எடுக்கிறேன்டா. என்ன பேர்? திருஷ்டியா? என்ன? ஓ திருஷ்டியா? திருஷ்டிகா. ஓ வெளிதாட்டே பேர் ஆள தெரியுதோ? என்ன ஆள தெரியுதோ? நான் சொன்ன பிராண்ட் நம்பல. சரியா? ஓ இங்கே ஃபுல்லாக கேக் ஓனர். ஓ இது அந்த இது தாங்க என்ன அந்த கொப்பரும் ஸ்ப்ரே. ஏன் வெளியில் போயிட்டு வந்துட்டேனாக்கா? நான் சும்மா இல்லை, நான் சும்மா சுற்றி பார்க்க தானே போனேன். எனக்கு வழக்கெல்லாம் இருக்குது. இப்போ வழக்க முடிச்சுட்டு இல்லை போகணும். மற்றது இங்கே இருக்கிற ஓகே தானே, என்னது சும்மா அங்கே நிற்கிற மாதிரி இல்லை, கஷ்டம்தான். குளிர்கள் வெயில்ண்டு. கரண்ட் இல்லை. நான் ஜெனி போட்டிருக்கீங்களோ? ஆ இது டெம்போட்டோ கண்ணாடி அவ்வளோ அடுத்தவங்க முதல்ல கடையை அடிச்சு அடிச்சு கிடந்தேன். ஓகே ஓகே. மற்ற ஸ்னோ ஸ்ப்ரே கொண்டு வச்சிங்களே. ஓகே. மற்ற அந்த இது மெழுகு திரி கொண்டு வைங்க. அப்பா என்ன ஓகே. ஓ ஏசி காணாதா? 3800. அதான் சரியா? வேறட்டையா சந்திப்பா. ஓகே. ஓ ஏன் போகணுமே? இல்லை அது சும்மா யாரும் தெரிஞ்சாக்கள் க்ளோஸ் ஆனாக்களை போகிற அது நட்டம். சும்மா உடல் களைப்பொழிய வருமானம் இல்லை. தெரிஞ்சாக்களே போகிற வம்பலாம் வேறு. கணேசமாமா இப்போ எங்கே விடணும்? கொண்டு வேற பெரியா நிறைய இதே மச்சூர் அபினுக்கு இதுக்குள்ள இது 3500 வேறு ஏன் பண்ணுவோம்? இல்லை தான் அம்பியண்ணா சும்மா அதை இதை வேண்டிய நீ ஏமா காசை வேஸ்ட் பண்ணாங்க. அதில் காசை கொடுத்தாலும் அந்த காசுக்கு ஒரு கதை வேண்டாம் செய்யலாம் இல்லை? அம்மானுங்கட கார் மூடாத இடம் இல்லைன்னு அவ்வளோ தூரம் இல்லை. அப்போன்ட்டு ராசா தட்டி வேன் மாதிரி தான் நிற்கிது. கார் இப்போ இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு கை கொடுக்குது. ஏசியும் சும்மா அந்த மாதிரி தான் பெறுதா ஏன்னா இந்த வெளியில் ஒக்கே கண்டோட்டு வரணும் டக்கண்டு அப்படி கிடக்கு. ஈரத்தன்மையில் கொஞ்சம் உடம்புல கிடக்குறாள். ஓ ஜில்லண்டு அடிக்குதா? பற்றி விளையாட்டு. கணேசன் இல்லை வரைக்கும் கூட போவிய கதவுகள் பூட்டு போட்டாங்க பார்த்துருக்கோம். தந்தாங்க ஏன்டா உனக்கு நொடுப்பு இல்லையா? இப்போ உண்டு தாங்கிலாங்க கடாப்பா பஸ் நிற்கிறாரு கணேசன் நிறங்க. அது அப்படியே இல்லை, ஃபோட்டோ என்ன எடுப்போம். இங்கே வைக்கப்படுறாரு அதான் சரியில்லை சொல்லேம்மா. அப்புறம் அவர் கேஸ் கொடுத்தாண்டா சொல்ல அடுத்தாண்டு. ஓ ஆ எங்க பஸ்ஸாங்க யார் பஸ்ஸா? இங்கே பின்னா டீமௌண்ட் வருதா? டீமௌண்ட் வருதா? அடுத்த பஸ் வர அடுத்த பஸ் இங்கே அடுத்த பஸ் டீமா. ஓமா அது சுக்குஞ்சா பெட்ரோல் செட்டோ கரண்ட் இல்லை. ஹாய் என்ன மாதிரி இப்போ பிரச்சனை இல்லை? ஓகே. அத்தே ஏன் சொன்னு யோசிப்பேன் நீங்கள். கணேசன் இப்போ பாரு வழியில் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே திருஷ்டியான்னு சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே திருஷ்டியா அக்காண்டு. ஹாப்பி பர்த்டே திருஷ்டியா அக்கா. உனக்கு இன்னும் அந்த சப்ஸ்கிரைபர் வர மாதிரி எதுவும் வர அவ்வளோ பேர் வேலை. ஹாப்பி பர்த்டே திருஷ்டியா அக்கா.
Happy birthday Trishti Akka. பரட்டுடா Boy. ஒரு ஆட்டம் அடிக்கிறேன் பாரு ஏன் நோமலா சின்ன ஒரு ஸ்டெப் பண்ணு ஏன் ஓய் ஆள் வளர்ந்தாலும் அந்த குடம் மாறல இதால விட்டா சிக்கிறோட அவரது கடன் தொம்பல டயர்லாம் சிவத்த கலர்ல அப்போதுக்கு விட்டா கலவுப்படும் இல்லை இதுக்கு விட்டு கலவுப்படா. இப்போ என்னென்னு சொன்னால் எங்களோட அதாவது இந்த ஃப்ரான்ஸ் அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லாவிக்கு போயிட்டு எங்களோட மெல்லாவி அக்காக்கோட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்தோன்னு இருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த அலுவலை முடிச்சுக்கொண்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில வந்து ஆளை பிக்கப் பண்ணிக்கொண்டு அப்படியே வெட்டிக்குள்ள போகிறோம். அதுக்கு தெரியல இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பல விஷ்ணுடைய ஒருக்கா போகணும்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் உண்டு. ஏன்னு சொன்னால் அவன் ஜெயிலால் வந்த நாள்லேருந்தே அடித்தபடி அண்ணா நான் பார்க்க வரட்டான்னு சொல்லி கேட்டபடி ஆனால் நான் எப்படி அவனை வர சொல்லி சொல்கிறது அவனோட உடல்நிலைமைக்கேனா. அப்போ நான் சொன்னது நீ வரவனா தம்பியா நான் வரேன் அதில் போய்க்க வரேன்னு சொன்னால் எங்கடாப்பா நமக்கு போகிறதுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. ஏன்னு சொன்னால் இப்போ ஹையர் அப்படி இப்படின்னு போய்க்குள்ள டைமுகள் வந்து ஷோர்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி இன்றைய கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீயாக பயணம் பழக்கிற அளவுக்கு போகலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். அதுவும் மழை குழப்பிச்சேன்னு சொன்னால் கட்டம் வந்து பிழைச்சிடும். அவருக்கு ஏடிஎம் அடியில் தம்பி ஃபோன் பண்ணி பார்ப்போம். சர்ப்ரைஸாக போனால் நல்லா இருக்கும். இருந்தால் அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சும்மா இன்றைக்கி வரப்போகிற வண்டி இல்லாமல் அவருக்கு என்ன மாதிரி இருக்கிறான் கேட்டோன்னேடா. ஓ அவனையும் ஒருக்கா பார்த்து கொண்டு போவோம் பம்படா. மற்றது எங்கே திருப்பட்டி ஏடிஎம்மில் எடுப்போம் அங்கே எடுப்போமே. சரியா அப்போ எல்லாம் வாங்கியாச்சு தானே. அப்போ ஸ்டாப் பண்ணி போட்டு சார்ஜை போட்டு விடுங்க அங்கால போய் எடுப்போம். அவன் விஷ்ணுகிட்ட போகிறேன்டா சும்மா போயிடாதான் நம்பி அன்றைக்கு அந்த கிருவான்னா கதைச்சவர் இல்லை நான் இதை கொடுக்க சொல்லி அடிவாமல் இருக்கா சரியில்லைண்ணே. அவனை கனால்து பார்க்க போகிறது சும்மா போயிடாது. என்ன இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்புனாலும் அவன்கிட்ட இருக்க இல்லை. ஹலோ வணக்கம். என்ன நேரம் உங்க மாற்றி போட்டாங்களா வேணா? நான் டாய்லெட்டுக்கு இருந்தோம்னா மெசேஜ் போட்டுருந்தேன். இங்க நான் ராத்திரி கூட வீடியோ பார்த்துறேன் கிருஷ்ணா. அந்த உடுப்பு வண்டி கொடுக்க போனீங்க கடை ராமதாசன் ராமன் ஓ சிவராமன் அவன் கோண்டால் உப்பு மடம் சொல்லி சொன்னார் ராத்திரி. ஆமாம் கோண்டால் உப்பு மடம் தனக்கு 3 கோடி போகுதுன்னு சொல்லி அவன் 15 வரப்பு காணி இருக்கு 2 கோடி பண்ணி தாரிக்கலாம்னு சொல்லி இது ரெக்கார்ட் பண்றேன். என்னடா ஓகே சொல்ல என்னண்டு 15 வரப்பு காணி இருக்கு. அந்த கோண்டா உப்பு மடம் பிள்ளையாரு ரவுண்டா போட்டுக்குள்ளே 2 கோடி பண்ணி எடுத்துக்கொண்டு காசு தாரிக்கலான்னு இல்ல அவர் தனக்கு தேவைன்னு சொல்லல தானே. அவர் இப்படி போகுதுன்னு தானே சொன்னவர். நீங்கள் உங்களோட விலாசங்களை காட்டாங்க சரியா. அந்த வீடியோ எடுத்து கேட்கல உங்களோட விலாசங்களை காட்டாங்க சரியா. 15 பரப்பு 2 கோடி படின்னா 30 கோடி ரூபா காணிக்கு ஓனரா இருந்தோன்னு இந்த டொய்லெட்டுக்கு இருக்கிறீங்களப்பா நீங்கள். அப்புறம் என்ன நார்மலா சிஸ்டம் கொண்டு செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் களை வரக்கூடிய செய்யணும் இல்லை. இப்படி 15 வரப்புக்கு ஓனரா இருந்தா ஆனா உண்மையிலேயே நீங்கள் டாய்லெட்டுக்கு இருக்குமா போலாங்க. ஏன்னா சிரிப்பு முழுசா வருது இல்லை கொஞ்சம் அடைச்சடைச்சு வருது. என்ன அலுவலா நான் அடுத்தாண்டால் அந்த நாங்கள் இன்றைக்கு அந்த பல விஷ்ணுட்ட போறோம். பழையில இருக்கிற அவன் விஷ்ணு இருக்கான் அந்த பாட்டு படிக்கிற தம்பி அந்த உடம்பு எல்லாம் அந்த புண்போட்ட அவன்கிட்ட இருக்கா போறோம். அதானே இப்ப அந்த நீங்க அனுப்பின அந்த காசை இப்ப அவனுக்கு கொடுத்து வரட்டுமாண்டு. நீங்கள் இல்ல நீங்களும் ஃபர்ஸ்ட்டுக்கு அவனுக்கு தான் கொடுக்க சொல்லி சொன்னீங்களா அவனு சொல்லி கவிதா சொன்னான். அப்ப ஓகே தானே அவனை கொடுத்து விடுவோமா? அக்னி எடுத்துட்டான்டா 2 பண்ணணும் வேண்டாம். அவைக்கு அந்த வீட்டு என்ன சீட்டுக்கு காசு கொடுக்கணும். மற்றது விஷ்ணுவை கொடுக்கணும். மற்றது பிள்ளைண்ட கிஃப்ட் கொடுக்கணும். இஞ்சி வருது என்னடா அந்த கீழே சொல்லி கொண்டு இருக்கு இந்த புதுநாங்களாப்பா வட்டி எங்கிற மாற்றலாம் இஞ்சோண்டா இதுக்கு எங்கே வட்டி இருக்கு என்னடா பயிற்சி.
இன்னும் என்னண்டு கலட்டுறது ஏதோ ஒரு வகையில் இதை கலட்டி தான் பெட்டி மாற்றோம் பின்னாடி கலட்டுறது ஒரு தாள் ஒன்று பட்டது போல அதுதான் பார்க்க நான் ஆக்கில் அந்த சுழருமா போல இது லொக்கு தான் இந்த கலந்துட்டு அம்மா சேக்கித்தானே கடவுளே இதுக்கு பற்றி எங்களுக்கு கடிச்சு போட்டு போடும் இங்கே வச்சான் லோக்கல்லாம் அடுபடுகிறப்ப அந்த மாதிரி லோக்கல்லாம் அடுபடுது அந்த மாதிரி அதுதானே மேலுக்கு ப்ளஸ் அடையாதான் கிடக்கா சுட்ட கட்டி பூக்களே கடிச்சு போட்டு போடுற உடம்பு எல்லாம் ஓடாது என்ன அதுக்கு முன்னாடி வாயில் கடிச்சு தான் வேணும் லைட்டாக கடிச்சு தான் கண்ட வாட்டு கடிச்சு விட்ற அப்புறம் ஒரு உடம்பு ஓடாமட்டும் மூன்று அடையாளம் வச்சு மூன்று அடையாளம் வச்சு ஏன் பெண்ணே 2 ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ 2 லட்சம் எடுத்து நீ அந்த பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் ஒரு பர்ஸ் ஒன்று எடுத்து வச்சேன் கொண்டு நீ அடுவா கொண்டையும் காணையில் என்ன படி எதுக்கும் பூட்டடி நினைப்பாட்டுவேன் ஓ அதான் இப்போ ஒன்றும் துள்ளையும் இல்லையே இது இந்த அந்த பர்ஸத்தா ஐயா அதில் கடையில் எவ்வளோ கணக்கு 3800 3800 அக்னி 46200 இன்னொன்று பர்ஸ்தா பர்ஸத்தா 46200 இது வந்து எங்களோட சிண்டுக்குழி பிள்ளையாக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் இது எங்கே நாடா காணையில் அதுதான் நாடா எல்லாம் வராது பிள்ளை 46200 எஸ் 200 இல்லையா சரி 46 தான் 200 நாங்கள் இந்த பஸ்ஸுகளை கொண்டு கொடுப்போம் சும்மா இல்லை தம்பி கண்ணறைய கும்பம் இதுக்கு காசை வச்சு போட்டு கொடுப்போம் சர்ப்ரைஸ் எவ்வளோங்கதோ இங்கே நிற்கிற மாதிரி இல்லை விளையான பஸ் தான் இது அரை கும்பம் இங்கே தான் நாடா வாத்தியே கொழுவினா சரி வெளிநாட்டு பிள்ளைகள் மாதிரி தான் இருக்கும் கொண்டா என்ன மனது மைக்ரோ பண்டா கொண்டா எவ்வளோ அழகு 46 சரியா எண்ணி வைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ 45 46 சரியா 46 இதுக்கு வைப்போம் சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கட்டும் இது வந்து அக்னி இது நீ செட் பண்ணுவா அந்த நாடாவை கொழுவையில் நாங்கள் கொழுவானே அப்போ செட் பண்ணி போட்டு நீ பேக்கை கொழுவி கொண்டு வா பொம்பளை மாதிரியா அதுதான் இந்த பயமாக கிடக்கு ஓ கரெக்டு தான் ஏசப்பா சொல்லவிடாயே வேலை ஜப்பான் வேலை இல்லை ராசி சும்மா நீ நினைக்கிறிய நான் நசிக்கிறேன் அவ்வளோ தெரியா நசிக்கிறேன் ஓய் டேய் டேய் ஹாப்பி பர்த்டே தெரியும் சும்மா அப்படி செக் பண்ணி பார்ப்பேன் ஹாப்பி பர்த்டே ஓகே வெல்கம் ஹாப்பி பர்த்டே என்ன இங்கே மழை இல்லைண்ணா ரெண்டு ராசு அங்கே என்ன மழை வருது இல்லை பார்த்தே நம்ம பட்ட பாடு இப்போ காரக்குள்ள நிறைஞ்ச காஞ்சி வச்சு இதுல எல்லாம் போய் சொல்கிறதேக்கா மழைக்குரிய அறிகுறி இல்லையா இங்கே வானத்தை காட்டுறா நிஷாக்காக்குமா பிரச்சனை என்னக்கா ஓகே போன ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு வெட்டினாங்க கேட்க அப்போ இன்னொரு வழி இல்லையோ இதுலேயே வெட்டினாவே ஓகே ஓ ஓ அப்போ இது எடுத்தோடுக்கு தான் போட்டிருக்கேன். சந்தோஷம்.
பகடிக்கல இந்த கேக் நல்லது. ஆ அக்னி என்ன எப்படி இருக்கு பேக் அடி ஆ இது சரியா ரன்னிங். கேக்கு இந்த கேக் நல்லா இந்த கடை கேக். கேக்கில் பேரை பார்த்து நீங்கள் எந்த பேராக போட்டிருக்கேன் ஹாப்பி பர்த்டே ஓட்டு. இதாக்கா வேலைக்கு அப்புறம் வந்த ஆக்கள் இல்லை. நாங்கள் அங்கே போட்டோம், இங்கே கம்பி எல்லாம் வாங்கி பட்டி எல்லாம் இதெல்லாம் போட்டது. நான் நாங்கள் அங்கே விட்டோம் இங்கே கம்பியெல்லாம் கொண்டு விட்டாங்க என்ன கடவுளே டியூன் அப்படியே இல்லை இழந்தது. அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் அங்கே போய் இங்கெல்லாம் வேலை முடிச்சுட்டாங்க அப்படி சொல்லுவோம். நாங்கள் அங்கே விட்டோம் இங்கே கம்பியெல்லாம் சரி என்ன சொன்னானே என்ன கடவுள் டியூன் பிளாச்சு போச்சு. நீங்கள் வந்து என்ன 2 ராகஞ்சல் அடி உங்களுக்கு தெரியா வேதமே நீங்கள் சைவம் என்ன ராகம் தேவாரம் பாடுற ராகம் பியந்தை காந்தா பியந்தைக்கு காந்தா காந்தார பஞ்சமம் பஞ்சரி கேர கே என்ன குஞ்சம் 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 கே என்ன ராகம்டா யாரு இல்லை சைவம் சமயம் படிக்கிறார்கள். நீ சமயம் தானே ராகம் பண்ணா என்னன்னு கேட்டு மரியாதை போட்டியப்பா நீ. போன வருஷம் உள்ளுக்கு இந்த வருஷம் இதில் அடுத்த வருஷம் அதில் அனுப்புவோம் ஓகேண்ணே. அடுத்த வருஷம் அந்த விட்டியா சரிங்க. கடவுள் ஆசீர்வதிப்பார பரிகாரம் கூட உழவு விழுத்தி அடிக்க மாட்டேன். என்ன செய்யற எனக்கு விளாங்க இல்லை இப்படி வைக்கிண்டா இப்படி வைக்கிண்டா எது ஏன் கேட்க தெரியவான் கேட்க வழியா ஒருக்கா காட்டிட்டு கேட்க இருக்கா ஆக்கினேன் ஆக்கினாரு ஆஸ்தே. எந்த தொழிலும் நிற்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த பேர் அடிச்சே இல்லை அவங்களை பார்க்க சிம்பிளாக நான் இப்படி எழுதுகிற மாதிரி எங்கள்கிட்ட எழுதுந்தான் கேக்கில் பாதி வந்துடும் கையோட. ஓடியாம்மா பிள்ளை ஓடியா பர்த்டேக்கார பிள்ளை ஓடியா. என்ன நீ அம்மான்ற அன்றைக்காக தான் மூத்தக்கான்னு சொன்னாங்க. நாங்கள் எப்படி அவர் குழந்தையாப்பா ஆளப்பேரன் இப்பெல்லாம் சின்னாக்கெல்லாம் கூட சாகுறாங்க மறக்கா. என்ன ஒரு காப்பத்தில் அடிச்சுட்டீங்களா நிற்குது மேசை இங்கே நெருப்படியாக்கேண்ட கிணிப்பட்டியாக்கேண்ட நீ போ அங்கால வந்துட்டேன். முதல்ல அவள் தனியாக தான் நிற்கணும் பிறகு நீ வரணும் அங்கால போ. இந்தா நீ பண்ண மாட்டா இது அடி தங்கச்சி தங்கச்சி வாக்காவோ தங்கச்சி மூத்துக்கெல்லாம் அடிச்சு இந்த அது கொஞ்சம் பலிக்க பண்ணி விட மூத்தி இருக்கா. என்ன நீ இப்படி அடிக்க போறீங்க நெருப்பட்டியா கிருப்பட்டி எடுத்து ஒரு குச்சா கிச்சா ஒளியில் எடுத்து சும்மா செஞ்சோன்ல நிற்கணும் என்ன நெருப்பட்டியார் நெருப்பட்டியார் என்ன அடிக்க போற பரவாயில்ல இப்போ இருக்கா அவரு பிள்ளை என்ன அப்புறம் நீ இப்போ என்ன செய்ய அப்புறங்களா முதலாவது வரவேற்பு நடனம். அப்போ எத்தனையாவது பிறந்தாள் 13வது என்ன ஓகே அக்கினி. அப்போ இந்த இந்த நல்ல நாள்லையும் கூட ஒரு ஜெபம் எடுத்து அக்கினி. அன்பான பரமபிதாவே இந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் இனிமையாக்கி இந்த நாளை பொன்னான நாளாக வைக்கங்க. அவனை கிட்ட இல்லடி அவன் ஜபிக்கிறான் இல்லை. அன்பான பரமபிதாவே இந்த நாளில் உங்கள் குடும்பமும் உங்கள் சிநேகிதங்களும் வந்து இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு பொன்னான நாளாக வந்து இந்த பரமபிதாவை பிரார்த்திக்கிட்டேன். அடலோயா சோஸ்திராண்டவர் உங்கள் குடும்பம் இட்டுடன் இன்றும் இன்றும் சிறப்பாக வாழ அந்த தேசப்பாவை நினைத்து சோஸ்திரிக்கிறாண்டவரே. அல்லலோயா சோஸ்திராண்டவரே. ஆமென். இதை நான் ஜபிச்சிருந்தா அப்படி போல விளங்குதோ நான் ஜபிச்சா சரியா ஜபிக்கும் அல்ல சரியா ஜபிக்கிறா அதான் மாத்திர புரியும் நம்ம நம்ம. ஆனால் இன்னைக்கு உண்மை நான் எதிர்பார்த்த விட கூட தான் செஞ்சுருக்கேன் ஜபம் நல்லாக்கு. அப்போ பயன் 13வது அதாவது 12லேருந்து 13 போறீங்களா இல்லை அப்படின்னு மாதிரி அப்படி தானே ஏண்ணா ஆண்ணா 12லேருந்து 13வது அகவைக்கு கால் பதிக்கிறீங்க. எப்போ பாய்ச்சிங்க அதான் அதானே மழை வேலை மயக்கிட சொல்லு. என்னடி இந்த நாளை கொஞ்சம் என்ன நினைக்கிறா நீ சொல்லு. சந்தோஷமா இருக்குதா துக்கமா இருக்குதா கவலையா இருக்குதா? சரி அதான் நாளை விடுவோம் எங்களை கொஞ்சம் என்ன நினைக்கிறேன்
ஏன் ஓ உண்டே வழியாக கேட்கும் எங்களை குறித்து என்ன நினைக்கிறேன் இப்படி சொல்லி விட்டாங்களா சரி ஏன்னா ஏன் இப்படி நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறேன்னு சொன்னாலே அக்கா கூப்பிடுவா சப்போர்ட்டு அக்கா கூப்பிடுவா பக்கத்தை மூக்கெல்லாம் பேக்குவாங்க பக்கத்தில் அவளுக்கு அப்போ என்ன நினைக்கிறீங்க நாளை குறிச்சு நினைக்கல நீங்கள் வந்து இப்போ இப்படி தங்காச்சி வந்து கேக் கட் பண்ண போகிறாங்க வந்து அப்போ நீங்கள் வந்து இந்த தருணம் எப்படி இருக்குது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இப்படி சொல்லக்கூடாது சிம்பிளா எடுத்தோன்னு அப்படி சொல்லி பிடிக்க விடாது ரெண்டு மூணு கதை காய்ச்சல எதிர்பார்க்கலன்னா நீங்கள் சொல்லி கதைக்கணும் இவங்களோட வேலை பழக்கு மத்தியிலையும் ஒரு வேலையும் இல்லை கேக் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அவர் சொல்லுவாங்க சாப்பிட்டு கேக் பட்டி முடியும் வந்து அப்படி வாங்கி வந்து பட்டி கொடுக்கணும் திரும்பி கடைக்கு கடனுக்கு வாங்கிக்கிறது சரி அப்போ நாங்கள் இப்போ இதாண்டுவோம் கொளுத்துவோம் கொளுத்தும் அப்போ ஹாப்பி பர்த்டே படிக்கிறப்ப ஹாப்பி பர்த்டே இது போயிடா தங்கச்சி பிறந்தெல்லாம் பிட்டு பண்ணி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் திருஸ்திகா ஹாப்பி பர்த்டே டு யூ இன்னொரு முறை படிப்போமாக என்ன இந்த நெருப்பு குச்சி செய்வது ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் திருஸ்திகா ஹாப்பி பர்த்டே டு யூ நான் உடச்சி போடுகிறோம் ஓ இதுதான் உடஞ்சு என்ன சத்தம் கட்டுறது நாளைக்கு ஒரே டைம் உடச்சிக்கிட்டீங்க அப்படி என்னன்றா அது சத்தம் புரியுமா இதான் எனக்கு ஸ்ப்ரே அடிச்சது சிம்மரா வைக்கலாம் கிடக்கு இங்கே கேக்கெல்லாம் தெரியுறாப்பா ஐயோ அன்பா அந்த என்ன பரமபிதா என்ன நீ அணியா கேட்க நாசமாக நீ அடிச்ச நீ இப்போ நான் வாங்கிக்கிறது சரி அம்மா 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 அம்மாவுக்கு முதலிடம் அன்னைக்கு முதலிடம் காஞ்சிடும் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மாக்கு அம்மாவுக்கு அடிக்கிறா முகத்துக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே ஒரு ஆளு கண்டுபிடிக்கல போய் சரி ஆமாம் கடை பசிலாம் ஏ இல்லை இதுல கடி பார்த்து தடி நீ கண்டி அவள் பார்க்குறா நைஸாக அந்த டிஷ்யூலோட தீத்தி ஆளை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் இருப்பேன் தனியாண்டு வெளுப்பவனாக்கு ஏன்னா அதுக்குள்ளே தீத்தி முடிஞ்சுதா சாப்பிடுவோம் அது பெண் சாப்பிட்றது எவ்வளோ தீத்தி முடிஞ்சுதா தீத்திட்டியா நீ தீத்தடி அவளுக்கு அக்காவுக்கு ஓகேயா ரைட்டு வரேன் நான் இப்போ வரணும் ஒரு கையெழி போட்டு வரேன் வெயிட் பண்ணும் அப்போ காய்ச்சி கொண்டு அங்கே தலைங்க கூப்பிட்டு விட பாட்டுன்னு படிக்கட்டும் ஓகே இப்போ இந்த மார்க்கெட்ல வந்து இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் நான் வந்து திருப்பிட்டு நினைக்கிற மாதிரி எதுக்காக வந்து பார்த்து நான் வந்து ஒரு பர்த்டே சர்ப்ரைஸாக கேக் பண்ணுவாங்க நாங்கள் இப்போ இந்த கேக் வந்து எங்கே இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையில் தான் பண்ணுறது இது வந்து யார் அனுப்பி அதை கேள் நீ அவசரப்பட சொல்ல யார் அனுப்பிப்பான்னு நினைக்கிறேன் யார் அனுப்பிடுவாங்க நினைக்கிறீங்க சொல்லுவா அவற்ற மகள் இல்ல யார் அனுப்பினாண்டா இவ சொல்ல சனாப்பாண்டு அவன் கேட்டான் சனாக்காண்ட யாருன்னு நீ சொல்லுங்க அவற்ற மகள் படியா கேட்கறது இது உள்நாட்டில் இதை பார்த்தோன்னா ஒரு மாதம் பிடிக்கும் கேக் பார்த்து இது இந்தானே சரியா சரி சரி கேக் வந்து எங்க வந்தீங்க இங்க இருந்தா அவளை கேள்றா எங்க இருந்து கேக் காலைல வாரி போனது அதான் கடையில் உண்மையிலேயே இதை இந்த பதினாறு ஒரு எதிர்பார்க்கல கடையிலேருந்து வந்துருக்குதான் கேக் ஓகே சந்தோஷம் சரி அந்த கடையிலேருந்து அந்த கேக்கை வந்து சும்மா வராதானே அதுக்கு ஒரு காசை கொடுத்து தானே யாராவது வேணிக்கு வந்துருப்பாங்க அப்போ அதை யார் செஞ்சு நினைக்கிறீங்கன்னா அப்புறம் நாங்கள் கண்டு விட்டோம் இதான் இந்த ஏற்பாட்டை உங்களுக்கு யார் செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன் கைகளை போட்டு நீங்கள் கதைங்க பார் யார் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து வீடு கட்டி தராங்க அவர் இல்லை நல்லா ஜோசிங்க இப்போ ஒரு கேக்கை தீத்தி போட்டு கேட்க இன்னொரு உஷார் பேரும் பாரு நீ போருக்கா நீ
நீ போ ரெண்டு தீத்து வரேன் நான் தீத்தி போட்டேன் நீ எளிய பவுடியல் விட்டு ஒன்று நான் தீத்தி போட்டேன் எல்லாம் டிஷ்யூ அதை பார்த்து தீர்த்தலாம் பிரச்சனை பார்த்து தீர்த்துறாடே வாழ வேண்டிய பிள்ளை வளர வேண்டிய பிள்ளை பார்த்து தீர்த்து கவிதா செஞ்ச செய்த பார்த்து ஏண்டே கையெழி போட்டு வரான் அதான் மையங்கண்ண வேடன் மயன் கவிதா கொந்தமாய் கவிதா கொந்தமாய் இது கையளி தந்தது அதுதான் இது கையளி தந்தது அதுதான்டா நீ கைகளை பஞ்சில கத்தியாக கொடுத்துட கட்டத்தை நல்ல நித்திரம் இருக்கா 3 நாள் வலிப்பா கிடக்கு ஏய் கைமாவுக்கு 30 கிட்ட வழியாக கொடுத்துருக்கோம் சந்தோஷம் தான் ஏன்னா இப்போ நாள் என்ன சொல்றது உங்களோட சொந்த பந்தங்களா எல்லாத்தையும் கட்டாயம் நாங்கள் அனுப்பேன் அந்த இடத்துல அதே மாதிரி தரங்கிற பார்த்தைக்கும் அண்ணா இல்லை நானும் அக்கினியும் வந்து கொண்டாடினாங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து அண்ணா நாங்கள் மூண்டி வருவோம் அதாவது உங்களோட மாமாக்கள்னு சொல்லலாங்க அம்மா எங்க கூப்பிட்டாருங்க இந்த தருணத்துக்கு நடுவு கிடக்கும் இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு இந்த கேக்கு வந்து அரேஞ்ச் பண்ண வந்து உங்களுக்கு இது என்ன பழக்கம் இது பரவாயில்ல எங்குது பழக்கம்னு வேறு இந்த ஆறு கட்டுந்த கண்டோசத்து இப்போ இல்லை ஆறு கட்டுந்த கண்டோசத்துடா அது எப்போ நான் தந்துடா அது ஏன் எனக்கு ஆகும் வந்து நான் எடுக்கேந்துடா பாதி உண்ட கையால் பிக்காத சரி அந்த இதோட பிச்சுட்டா நான் கையாளி போட்டுருந்தா அம்மான பிள்ளை அது சரியா அப்போ வந்து உங்களுக்கு இது இந்த ஆறு தந்துருப்பான்னு சொல்லி உங்களுக்கு நம்மளா தெரியும் ஏன்னா அப்போ அதோட மிச்சத்தை நான் அதோட அண்ணா வந்து நல்லாக்கே சரி சாப்பிட்டா நாங்கள் இல்லையா சரி ஓகே அப்போ வந்து சந்தோஷம் தானே அப்போ என்ன சாப்பிட்டீங்க மதியம் சமைக்கவே இல்லையா சோறு சமைச்சிட்டோம் அக்கா ஆசை போட்டு விட்டோம் இது இரவு 10,000 இறைச்சி வாங்கி சமைச்சிட்டு பர்த்டேக்கோ கேக் கொண்டு வாங்கி விட்ட சொல்லி அப்போ இதே அக்காவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோமே நான் இந்த தருணத்துலேயும் கூட வந்து பிள்ளைகள்கிட்ட பர்த்டே வந்து நினைவு கூர்ந்து அக்கா வந்துட்டு அனுப்பியிருக்கா அப்போ நீங்கள் லேட் பண்ணீங்க சமைச்சிருக்கலாம் நேரத்தோட பார்த்தீங்களா அதுக்கு எங்கே வந்து எங்களை தான் ஓட்டுறீங்க நாங்கள் 1 மணிக்கு வந்தேன் நான் 2 மணிக்கு வந்தேன் நீங்கள் சமைச்சிருக்கணும் மேடாப்பா கரண்ட் அடுப்பு ஏன் கரண்டில் இறைச்சி விட்டுருவேன் அது அப்படி நீங்கள் 1008 கேரன் சொல்லலாம் ஆனால் நான் 1 மணிக்கு வரேன்டாக்காண்டி தான் நீங்கள் சமைக்காம தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம் கரண்ட்லாம் அரிசி போடுறோம் நீங்கள் அப்போ கையால் போடுறேன் இல்லையா ஓகே சந்தோஷம் அப்போ வந்து ஓகே இது மெயினாக இது யார் இந்த கேக்கை வந்து உங்களுக்கு பட்ட சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் சதீஷன்னாவா அதான் அது வீடு எடுத்தாரண்ணாவா ஓகே அவர் பேர் சதீஷ் இல்லை வேறு ஒரு பேர் நாங்கள் அதை வீடியோ முடிய சொல்லுவேன் அவர் பேர் சொல்கிற விருப்பம் இல்லை தானே ஓ அப்போ வந்து சந்தோஷம் அவங்கள்தான் வந்து இந்த அதாவது வந்து ஒரு கேக் கட் பண்ணி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும்படியாக வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்லியிருந்தவங்க அந்த வகையில் வந்துட்டு அவருக்கா நீ அவனை அனுப்பிடா தம்பி ஓகே நடந்து வா அவனுக்கு அந்த பேக் கொலையின வண்ணமாக நடந்து வா ஓய் சரி அப்போ இந்த 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 இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கினி இந்த கையால் இப்போ உங்களுக்கு வழங்கப்படுது வந்து இந்த ஒரு அன்பளிப்பு இந்த பேக் வந்து அது நாங்கள் உங்களுக்கு தர அன்பளிப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது எந்த நாட்டில் வந்து நிறுத்தி கொண்டிருக்கேன் சொல்லுவாங்க எந்த நாட்டில் வந்துருக்கு ஓ சொல்லுமா சும்மா ஜோதி சொல்ல உங்களுக்கு தெரிந்தா இப்போ இப்படி கிஃப்ட் தரவங்க வந்து யூரோப் 2 ஆப்ஷன் ஒன்று பார்த்து சொல்லலாம் 2வது பறித்து பார்த்து சொல்லலாம் உனக்கு எது விருப்பம் அப்படி சொல்லலாம் பறித்து பார்த்து சொல்லுங்க பின்ன அம்மாட்ட ஆனால் உடனே பிரிக்கக்கூடாது பறிக்கலாம் ஆனால் பிரிக்கக்கூடாதா ஏன்னா இது சேர்ந்துருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏய் நான் மனசை உடைச்சி விட்டியாரி துக்குனூரா சாரி சுக்குனூரா இதை நீ வச்சு பார்த்து சொல்லுங்க நானும் சொல்லி ஒன்று சுரண்டி பார்க்கலாம் இல்லாட்டி ஒன்று மணந்து பார்க்கலாம் மணந்து பேச எந்த நாட்டு மனம் அடிக்க அதுக்கு அவளுக்கு அந்த நாட்டு மனம் தெரிஞ்சிருக்கணும் மேடா துறக்கக்கூடா பிடிக்கக்கூடா வேக்க பறிக்கிற மட்டும்தான் கூட வேலை பிரிக்கிறது அவள்கிட்ட வேலை
தெரியல. சரி ஓகே, அது எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல. அது இது வந்து இந்த பேக் வந்து எங்களுடைய ஒரு அன்பளிப்பு. சரி தானே? சரி, இப்போ அவள்கிட்ட கொடுங்க, அவளுக்குரிய ஒரு அன்பளிப்பு. இப்போ நீங்கள் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணிப்பாங்க. அதில் வந்து 3 சிப் இருக்குது. 2 நீ வச்சோன்னா 1 அவ்வளோ கொடு. என்ன சிரிக்கிறேன் சிரிக்கிறேன்? ஆனால் இதில் என்ன பாக்கெட் சொன்னாலும் வந்து பிரிக்கக்குள்ள சும்மா பிரிக்கக்கூடாது, வந்து அது பாட்டு படித்தா பிரிக்கும். அந்தவங்க வந்து அப்படி தான் கொடுக்க சொன்னது வந்து நான் தான் அப்படி சொல்லவே நான் அவன் தெரியுதா கொஞ்சம் மழை காலங்களில் நீ அப்படி இப்படி பிரச்சனை வரும். என்ன ஒன்றும் இல்லையோ? எடு கொடு 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 கொடு. அவள் பிள்ளைன்ற பர்த்டேக்கு என்ன மாதிரிடா கொடுத்தது காசு? கேக் வெட்டிட்டு மிச்ச காசு தந்ததா? ஓகே குட். அப்போ இதே எண்ணி பாருங்க. அப்போ ஒரே ப்ரொசீஜர் தான், ஒரே மாமா தான் செய்கிறதும், அதே மாமாக்கள் தான். என்ன இடத்துல ஒரு ஆள் கூடி குறைஞ்சி வரும். எப்படி ஒன்று நீ நான் ஒரு ரெண்டுக்கு தான் வச்சிருப்பேன். சரி ஓகே, சந்தோஷம். அப்போ இந்த காசை வந்து உங்களுக்கு தந்தது வந்து நீங்கள் சொல்கிற அவர் தான், அதாவது உங்களுக்கு வீடு கட்டித்தார் அதே அண்ணா தான். அதாவது கேக் ஒன்று கட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பேலன்ஸ் காசை வந்து பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய்ட்டு கிஃப்டாக கொடுக்கணும்னு சொன்னது. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், நாங்கள் ஒரு நாள் இந்த சுற்று மாற்று வேலை செய்கிறத 3800 போனால் மிச்சம் 46200, 46000 அதில் இருக்குது 200. இந்த உடனே வேண்டக்கூடாது, இது இல்லை இதெல்லாம் ஏன் தாரிங்க லூஸ் அவங்களுக்கு நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லணும். அதான் அந்த முறை. சரி பரவாயில்ல, வேண்டிப்பட்டா வச்சுருந்தேன். இது இப்போ திருப்பியும் பண்ணுறேன். நீ வச்சுருப்பியோ? நீயும் சொல்லிக்க மாட்டேன். ஓமண்டி தான் தெரிஞ்சிருக்கு, நீயும் சொல்லிக்க மாட்டேன். அப்போ 46200 சரியோ? இப்படியெல்லாம் கணக்கு பார்த்து கொடுக்க எல்லாம் வேண்டி போட்டு இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சுட்டு உன்னைக்குத்தான் கவலையாக கிடக்க அழகு எல்லாம் தானே. அதுக்கெல்லாம் அழக்கூடாது. அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். என்ன சந்தோஷம் தானே? இந்த பேக்கை நீங்கள் பாவிச்சுக்கொள்ளுங்க. தரங்க இந்த அடுத்த பர்த்டேக்கும் உனக்கும் ஒரு பேக் கொண்டு வருவோம். நாங்கள் கிடக்க தானே கொண்டு வரோம். பிரச்சனை சும்மா அடி வேண்டி கொண்டு வர காதை வந்துட்டு கடையில் கொண்டு போனால் இப்போ நியாயமான காசு அப்படித்தான் பெரும் நினைக்கிறேன், கூட தான் பெரும். சரியா? அப்போ நாங்கள் இப்போ என்னென்னா வெற்றிக்குழ போகிறோம். அப்போ இதுதான் இன்றைய எங்களோட மெயின் பிரதான டியூட்டியாக இருந்தது. இன்றைக்கு இதுதான், இதை முடிச்சு கொண்டு தான் போகிறேன்னு இருந்தது. என்ன வேலை செஞ்சதை விட்டு வேலை? அந்த நான் சொன்னேன் அந்த மேல் சைட் கல்லும் கட்டி இதுக்கு இது போட்டுட்டு அது நாங்கள் அண்டைய காட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குதோ? ஒரு வித்தியாசமும் இல்லை தானே. தம்பி இந்த காசுங்க என்னென்றால் இதில் உங்களுக்கு வந்து சீட்டுக்கும் மரத்துக்கும் 4 லட்சம் வேணும் இல்லோ? சரிதானே? வரேன் 4 லட்சம் வேணுமெண்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 19 20 இதில் 1 லட்சம் இருக்குது. 3 லட்சம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பின்னேரம் விழும். சரியா? அப்போ 4 லட்சம். நாளைக்கு அந்த இதற்கா எடுத்து வேலையை செய்ய சொல்லுங்க. சரிதானே? வேலையை செய்ய சொல்லுங்க. மற்றது அந்த எடுக்கிற சாமான் எல்லாத்துக்கும் பில் எடுக்க சொல்லுங்க. அவர் பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே, பிரச்சனை இல்லை. எடுத்து வைக்க சொல்லுங்க. மற்றது கொஞ்சம் பார்த்து செய்ய சொல்லுங்க. நீ தெரியும் தான் எல்லாம் நெருக்கம். ஏன்னா 15 தந்தாச்சு, இதில் இதோட 16 வீட்டுக்கு மட்டுமே வந்திருக்குது. ஓ வேறு என்ன கணக்கு சேர்க்கல. ஓ இல்லை அது தெரியாது எனக்கு. நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து 15 வந்துட்டோம் இல்லோ, இதோட 16. இன்றைக்கு பின்னேரம் உங்களுக்கு 3 லட்சம் அக்கௌண்ட்டு போட்டால் அதோட 19. சரியோ? 19 வந்துட்டு இனி அவங்களுக்கு எப்படி கோபிசக்காரருக்கு சீட் ஏற்றுறதுக்கெல்லாம் கூலி வேணும். என்ன நீங்கள் இந்த சீட்டும் மரமும் என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்றோ அந்த இதில் பில்லுகளை கவனுங்க. மற்ற நல்லா அடுக்க சொல்லுங்க. சாமான் எது வேணாலும் நல்லா அடுக்க சொல்லுங்க. சரியோ? நீ என்ன இது இந்த வாடகை பட்டி தின்னப்புறம் எவ்வளோக்கா? தெரியல, வாங்கி கொண்டு விடுத்தாலும் சாப்பிட யோசிப்பீங்க. ரைட், ஓகே ஓகே. பிள்ளைகள் இப்படி பேர் அரேஞ்ச் மாதிரி நிற்கக்கூடாது. யூ ஹேவ் டு பி வெரி ஹாப்பி டுடே. யூ கேன் ஈட் ஈவன் திஸ் சாக்லேட். சாப்பிட கூட சொல்கிறேன் இல்லை, கேக் கொடுத்துட்டா சாப்பிட்டு போவேண்ணா. அதுதானேடா. அப்போ போட்டு வர மட்டும் உடனே ஓமெண்ட் ஓட்டு எங்கடா ஓட்டு சாப்பிடுவோன்னா நிற்கிறதா இருக்கும். என்ன பழக்கம்? மற்ற முக்கியமாக நீங்களே இல்லை ஒன்றே சாப்பிடல. அப்போ நீங்கள் சாப்பிடுங்கோ. அண்ணா இப்போ வட்டி தருவார் வேறு உங்களுக்கு போகிறோங்க. அண்ணா வட்டி கொடுறா. இவன் பாவி அந்த இதில் சினோ ஸ்ப்ரே அடிச்சு வச்சுக்காண்டாப்பா எல்லா இடமும்.
இங்கே மழை பெய்யலையோ? இரவு இடி முழங்கலையோ? இது சாடியா இருக்க பிஞ்சது சாடி சாடியாவோ? இரவு 12:30 அடிச்ச அடி தெரியுமே கடவுளே. காதலா படிச்சு நான் போங்க கடவுளே சொன்னு தான் இருக்கா இடையில காது கேட்காட்டு கூவன்னுச்சு. அதோட போனை போட்டு படுத்துட்டேன் நான். யாரோட காய்ச்சல் கேட்டாக்குன்னு இந்த அளவு தான் காய்ச்சி கொண்டு இல்லை இல்லை உங்களோட மாமா அடிச்சு எடுத்து முக்கியமாக அலுவல் கேட்க கொண்டு நீ ஆன்சர் பண்ணிடான் அப்புறம் தான் எனக்கு அடிச்சது. நல்லா இந்த மாமாண்டு கேட்டேன் அந்த வரைக்கும் அது வரைக்கும் வந்தால் சந்தோஷப்படும். நல்லா கேட்குது சாப்பிட முடியும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அவளுக்கு கொடுக்க இல்லை அவள் இந்த பற்றி வச்சுருந்தான் அது ஒரு துண்டு 2 நான் எத்தனை அப்போ கை கழுவுறேன் என்ன சாப்பிடுங்க இப்போ அடுத்து சாப்பிடுங்க இப்போ யாரு இவன் என்ன க்ளீன் பண்ணங்கிறாப்பா ஃபுல்லாக க்ளீன் பண்ணல நீங்கள் எடுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அவங்க. அது டிஷ்யூ தான் இருக்குதாக்கா? கார்கடா எங்க ஆ கிடக்கு அடே அந்த அந்த பண்டில் இதை தள்ளி முடிஞ்சல விடும் இதை தள்ளி தள்ளி துண்டு இதையா ஓய் கேட்கு என்ன ஒன்றும் செய்யல டிஷ்யூ கொண்டாங்கண்ணா நீ இதை செய்கிறாம்பி ஒரு கோப்பை எடுத்தோம் தரிசியா மீதக்கு சாக்லேட்டு நீங்கள் தரிசியா பேரை மாற்றி போடாம பாத்தியா சாக்லேட்ல போட கழுவி போட்டு சாப்பிடுங்க. அதே நல்ல கேட்கல சாக்லேட்ல ஓ அதுதானோ இதுக்கு அடிக்கா அடிப்ப வேண்டியலாம் நீ மூளைலாம் அடிச்சு வச்சு நல்லா இருக்குமா கேக்குது சினோசுரை அடிச்சவளை பரவாயில்ல அந்த பொப்பரோட ஜாடுறாப்பா ஆ மூளையெல்லாம் உடச்சு வச்சுக்கிங்க இல்ல ஓ டிஷ்யூ போச்சுன்னா சரி இவரு அமிலத்துக்கும் கிடையாது தெரியும் தானே டிஷ்யூ நான் ஏற்கனவே பயன்தான் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் சாப்பிடும் என்னது இது இது க்ரீம் போட க்ரீம் போட யாருக்கு அடே வரைய சோடா கடை அவனி இருந்துக்கலாம் பார்த்தியா ஞாபகம் பெரிய தண்ணி விட கடை நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்களா அப்போ கடவுள் எப்போ என்ன ரஜ்ஜி வேண்டியது ஆ என்ன அன்றைக்கு எப்படி வண்டி தந்த ரைஸ் அப்படி சூப்பரா நல்லா இருந்தது காணுமா மூண்டு வேகம் உண்மையாவோ உண்மையாக காணும் மொழி ஆ ஓ அதான் போடுவாங்களே நல்லா போட்டாங்களோக்கா ரஜ்ஜியெல்லாம் இருந்ததோ அடி தெரிசி என்ன மாதிரி சாப்பிடுங்க சாப்பிடு 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 எனக்கு வேணாம் நல்லா இருக்கா கேக் பாபம் என்ன மாட்டுறச்சியோ ரெண்டு கொண்டு சாப்பிடுதல சும்மா இந்த ஆமா பிடிக்குது வாங்க பிடிங்க ரைட். இந்த காசுகளையும் ஏதாவது ஒரு சின்ன தேவைக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா வீட்டுக்கு காணாதான் பேர் தெரியும் நான் அப்படி இப்படி நீங்கள் சொல்லதே இல்லை, நீங்கள் செய்வீங்கள். அதை எடு அவள் பிள்ளைகளுக்கு அவளுக்கு காலம் கிடக்கு தானே ஏதோ காலம் கொடுக்க கிடக்கு. எவ்வளவு 2 ராசா எல்லாம் அழி வச்சுக்கிறீங்களா கோப்பிலேண்ணா? ஓகே எல்லாம் அழி வச்சுருவோம். ஆ மற்றது உங்களை அந்த அக்கௌண்ட் நம்பர் எங்கள்கிட்ட கிடக்கா? இருக்கா இதுக்கு இருக்கா தாங்க இருக்கா அவள் அன்றைக்கு ஆ அப்படின்னா கவிதா சொன்னிட்டா கூட அக்கௌண்ட் நம்பர் வேண்டேன் என்னட்டா அந்த அப்பில் கிடக்கடா. சரியா நான் அப்படி இல்லை அந்த அக்கா கிட்ட அன்றைக்கு சிவராமன்கிட்ட காய்ச்சம் அந்த அக்கா கிட்ட அவா நீ 10,000 போட தோங்கினாண்டா உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் இல்லை? என்ன குழந்தை பிள்ளை ஒன்று வத்திக்கா குள்ளுக்கு? ஆ கத்துற சத்தத்தை பார்த்தா பர்த்டேக்கு வந்தேன் தெரியல.
சத்தத்தை கேட்டால் பர்த்டேக்கு வந்தே தெரியல கனகாலமாக இருந்து கத்துமா போட என்ன ஒரு காலமும் இல்லை என்னை பார்க்கத்தான் நான் தனியாக நிற்கிற மாதிரி இருக்குமா எனக்குள்ள கடவுள் இருக்கிறேன் சில நேரத்தில் இல்லாமல் போடுவேன் கரண்ட் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறானே ஆ பிரேக் ஆஃப் பண்ணுறானேக்கா என்ன அது இது சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் அவரேக்கு இப்போ ஒன்றும் தெரியும் கரண்ட் இல்லை கலவை கூட விதமாக செய்யலான்னு தெரியுமா உங்களுக்கு ஆ முன்ன மாதிரியெல்லாம் நாங்கள் இப்போ அந்த புலன் விசாரணைகள் செய்கிறதும் இல்லை அதுகளுக்கு போகிறதும் இல்லை அது எங்களை விருப்பமும் இல்லை இப்போ ஓ ஓ ஆ அது ஓ ஆ இப்போ உள்ளுக்கு அழுத குழந்தை ஆயிட்டு குழந்தை மகன் வைஃபும் பிள்ளையுமா ஓகே ஓகே அப்போ அவைக்கும் கேக்கை பற்றி கொடுத்துருவோங்க அப்போ சின்ன பிள்ளைகள்லாம் நிற்கிறேன்டா சமைச்சு அதுதான் இல்லை நான் சொல்கிறேன் அவள் அந்த பிள்ளைய நிற்கிறேன்டா சமைச்சு சாப்பிடுவோங்க என்ன அப்போ நாங்கள் தூரம் போகணும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி விடுங்க நான் இந்த நம்பர் இல்லை அப்போ அதில் சொல்லி விடுங்க இங்கே இருமலை பிள்ளைன்னு சொன்னாங்க என்ன ஒரு ஜோக் என்னண்டா நான் குளிச்சுட்டு வர நேசன் அடிச்சது போன் நேசன் அடிச்சு சொல்லிச்சு அண்ணன் இன்றைக்கு அவருக்கு தொட்டிலடி அப்பாவுக்கு பர்த்டேல உண்டு இல்லை தொட்டிலடி அப்பாவுக்கு பர்த்டே உண்டு அப்போ நான் என்னடா அப்போ ஹோதா அன்றைக்கு நான் டென்மார்க்கம்மான்ற பர்த்டே அன்றைக்கு அவாட பர்த்டே இன்றைக்கு இவர்கிட்ட பர்த்டே அன்றைக்கு இவருக்கு பர்த்டே உண்டு அப்போ நாங்கள் நேற்று போனாங்க பர்த்டே என்ன மாதிரி ஒன்று கதைக்கிறேன் ஐயோ பர்த்டே இல்லைன்னா பொறிக்க என்ன அடிச்சு நேற்று கொண்டே கொடுத்துட்டதில்லோ ஆளுண்டே அங்கே தலைவராக நிற்குதான் ஓ அப்போ இருக்கா ஃபோன் பண்ணி இருக்கா பேசி விடுங்க உண்டு அம்மா பாவம்ண்டு அப்போ ஒரு ஆளுக்கு அடிக்கணும் இருக்கா கடி நேற்று கொண்டு ஒரு 5000 கொடுத்துட்டு வந்தான் ஆள் புரியும்பா ஆள் இப்போ இறக்கி போட்டேன் அவ்வளோ என்ன சொன்னால் 300 கல் தான் பண்ணி குடிப்பேன்ண்டு இப்போ அதை நினைக்க ஆள் போத்து எடுத்துட்டேன் அவ்வளோ போய் ஆள் ஓடி திரியும் இப்போ பின்னாலேலாம் அவள் அம்மா போட்டு தருவா வடிவா பேர ஹலோ ஹலோ உங்களோட அந்த கரண்ட் பில் இன்னும் கட்டலையா நீங்கள் உங்களோட வீட்டு கரண்ட் பில் இல்லையே கட்டையிலேருந்து காட்டுது வெட்டப்புறம் கரண்ட்டு 13,200 13,000 கடைசியாக எவ்வளோ கட்டினீங்க பாத்தியல போன மாதம் காசு கட்டையிலாது இப்போ எல்லாம் வட்டியோட 13,200 நாளைக்கு கொண்டே கட்டாட்டி கரண்ட் பட்டிடும் நீங்கள் அப்புறம் பூங்கொடியும் பார்க்கல ஆனந்தராகவும் பார்க்கலாது என்ன நீங்கள் ஒரு ஆஃபீஸரோட மரியாதை நான் கேட்குறீங்களா யார் தேவா இருக்கல்லா நான் இங்கே இது கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து கதைக்கிறேன் கரண்ட் இல்லையല്ലോ இடம் இன்றைக்கு ஒரு இடம் கரண்ட் இல்லையല്ലോ ஓ அதால் கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் கதைக்கிறேன் உங்களோட மாதிரி கரண்ட் காசு கட்டாங்கட்டே தான் இன்றைக்கு ஒரு இதுக்குமே கரண்ட் கொடுக்கிறேன் நாங்கள் உங்களோட மகன் கொண்டு வந்து தர காசை உங்களோட மகன் கொண்டு வந்து தர காசெல்லாம் என்ன செய்திகள் அவர் கிருஷ்ணா கொண்டு வந்து தர காசெல்லாம் என்ன செய்திகள் நீங்கள் இன்றைக்கு எல்லா இடமும் கரண்ட் 12 மணிக்காலம் இல்லை சரி நீங்கள் நாளைக்கு 13,200 கட்டணும் கரண்ட் காசு பாப்பா
நாங்கள் கட்டுவோமா இல்லாட்டி நான் நீங்கள் கட்டுவோம் ஒன்றில் விடிய கட்டுவோம் இல்லாட்டி பின்னேரம் பட்டுவோம். பின்னேரம் பட்டுவீங்களோ? ஆமாம். சரி வெட்டுங்க வாப்பம். பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை, வெட்டினா அப்புறம் ஒன்றும் தெரியும் இருட்டுக்குள்ள. மற்றது உங்களோட ஆளுங்க இன்றைக்கு வரியில நின்றார் அங்கே பண்டத்திருப்பி சந்தேக. அப்போ எங்க என்ன இந்த காலுக்கு வரியாமன்னு கேள்விப்பட்டோம். ஓமண்ணா என்ன குரல் தெரியா நிற்கிறேன் எவ்வளோ நேரம்? நான் தான் இல்ல நான் சும்மா பாடியா காய்ச்சானே. அண்ணே என்ன வரியா உண்டே காலுக்கா? அப்ப நான் வச்சது குளிச்சு தோஞ்சி வடிவா பூவெல்லாம் வச்சுட்டு போனவடா. கட்டிக்கொண்டு வந்தது என்ன குடிச்சவராங்க? கல்லோ கல்லோ மற்றது போல காலையிலும் காலமே அப்ப கல்லுதான் அப்ப கல்லுதான் சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்தேன். உனக்கு வெள்ளம் பிடிக்க எடுத்தேன் ஏடாம போல நீ என்ன சுவாமிஜி எனக்கு எடுக்க நீ எடுக்க இல்லை இல்லை அது நான் சும்மா எனக்கு ஓகே. என்ன பிரச்சனை? நான் அன்றைக்கு மட்டக்களப்புக்கு ஒருக்கா போறேன்னா போயிட்டு வந்து கதைக்கிறேன்னா. சுகமா இந்த மலையாளத்தை கவனம் என்றாக்கா. சரி சரியா ஓகேண்ணா பாய் பாய். நான் சும்மா கரண்ட் காசு சொன்னேன், அது நான் சும்மா சொன்னேன் கரண்ட் காசு கதை சும்மா. ஓகே பாய். இப்போ சொல்கிறேன் எங்கடா எனக்கு டிஸ்கனெக்ஷன் நோட்டீஸ் வந்துட்டா கரண்ட்டு. ஓ டிஸ்கனெக்ஷன் நோட்டீஸ் பேரா disconnection notice. Account number, dear customer, our records indicate an outstanding amount of rupees 4,492.75 cents and delay interest of rupees 45.25 cents on your electricity account for the month of September 2025. Please settle the total outstanding amount before 2025 10/29 to avoid disconnection. Can you understand what I am saying? Understand? போயிட்டு வரேன்னு சொன்னான். வருது சரியா? ஓகே பாயா. பாய் பாய். சரியா? குழந்தைதான் காட்டி கொடுத்தது பார்த்தியா? குழந்தையில எப்போயுமே உண்மை சொல்லுமன்றதை நாங்கள் மனசில் வச்சு கொள்ளணும். சரி வேறட்டு வேறக்கா போட்டு அந்த பில் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரி ஏண்ணா வேட்டரி சமைச்சு சாப்பிடுங்க நேரத்துக்கு. காலமையிலேருந்து சாப்பிடாம இருக்காம. பாயா. சரி ஏண்ணா வாரம்.